பரஸ்பர விவாகரத்து கோரி நடிகர் தனுஷ், ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா இருவருமே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரிந்தது பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. இதில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் கோரிக்கையை பார்த்து தனுஷின் ரசிகர்களே கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இதனால் தற்போது சர்ச்சையும் வெடித்திருக்கிறது. இருவரும் திருமணம் செய்து கொண்டோம், விவாகரத்து வேண்டும் என்று கூறுவதுதான் இயல்பு. பரஸ்பரம் அப்படிதான் இதுவரை விவாகரத்து கோரியும் இருக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தரப்பில் இருந்து இந்த திருமணத்தை செல்லாத திருமணம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. செல்லாத திருமணம் என்றால் தன்னுடைய கணவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டவராக இருக்க வேண்டும், அல்லது தனக்கிருந்த நோய்கள் அல்லது வேறு ஒரு பெண்ணுடன் இருந்த தொடர்பு ஆகியவற்றை மறைத்து தன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில்தான் செல்லாத திருமணம் என அறிவிக்க வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற வழக்கத்தில் விவாகரத்து கேட்டு கோரிக்கைகள் எழுப்பப்படுவது வாடிக்கை. ஆனால் திருமணம் முடிந்து 18 ஆண்டுகள் வாழ்ந்து தற்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் வயதில் 2 மகன்கள் இருக்கும் நிலையில் என்னுடைய திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கோர்ட்படி ஏறி இருப்பது தற்போது பெரும் சர்ச்சையை வெடிக்க வைத்திருக்கிறது. இதனால் தனுஷ் அப்படி என்னதான் செய்தார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு விசித்திரமான கோரிக்கையுடன் கோர்ட்டுக்கு வந்துள்ளது இந்த விவாகரத்து. ஐஸ்வர்யா கொடுத்த இப்படி ஒரு மனுவால் தற்போது பெரும் சர்ச்சையும் வெடித்திருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.